ஹாய். ஹோம்மேட் சோப்ஸ் வந்து நம்ம சருமத்துக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும், கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம சருமத்துக்கு எந்த சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சோப் வந்து எல்லா வகையான சருமத்துக்கும் ஏற்ற ஒரு சோப். அது என்ன சோப் அப்படின்னா ஆட்டுப்பால் சோப்பு தாங்க. வாங்க இப்போ அந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஆட்டுப்பால் சோப் செய்கிறதுக்கு நான் ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப் பேஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா எடுத்து அரைச்சி அந்த ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம சோப் செஞ்சிடலாம். இப்போ இந்த கோட் மில்க் சோப் பேஸ் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோட் மில்க் சோப் பேஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஆட்டுப்பால் சோப் பேஸில் தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஆட்டுப்பால் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த பாலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக சோப் பண்ணிக்கலாம். நார்மல் சோப் பேஸ் வச்சு அதில் வந்து ஆட்டுப்பால் ஊற்றி நம்ம எப்பவும் சோப் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த சோப் பேஸ் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சோப் பேஸை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வைக்கணும். இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பொதுவாக வந்து ஆட்டுப்பாலில் வந்து பல விட்டமின்கள், மினரல்ஸ் வந்து உள்ளிட்ட உயிர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துவதற்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா கலராகிறதுக்கும் இந்த ஆட்டுப்பால் சோப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆட்டுப்பால் சோப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்குது. இந்த ஆட்டுப்பால் சோப் பேஸில் வந்து நுரை வந்து அதிகமாக வராது, மில்க் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நம்ம வந்து அதனால தான் நுரைய கொஞ்சமாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் வந்து ஆலோவேரா ஜெல் சேர்க்குறோம். இப்போது இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காக ப்ரைட்டாக க்ளோயிங்காக வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நுர வர்றதுக்கும் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து வெயிலோட தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா இதில் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது இந்த சோப்பை வந்து நார்மலாக பெரிய சோப் பேஸில் ஊற்றலை, நான் சின்னதில் தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது வந்து நான் என் குழந்தைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அவங்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களும் இன்ட்ரெஸ்டாக குளிப்பாங்க. அதனால் வந்து நான் இந்த சோப் பேஸில் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த சோப் பேஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிது. உங்கள்கிட்ட இந்த சோப் பேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் உள்ள சில்வர் கிண்ணம் இல்லைன்னா டீ பிளாஸ்டிக் கப்பு இதில் வந்து நீங்கள் ஆயில் தடவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த ஆட்டுப்பால் சோப்பு வந்து சின்ன வயசுலேயே சில பேருக்கு வயசான மாதிரி முகம்லாம் சுருங்கி போயிடும். அந்த சுருக்கங்கள் நீங்கிறதுக்கு கூட இந்த ஆட்டுப்பால் சோப் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுது. இந்த சோப் வந்து ஊற்றிட்டு நீங்கள் அந்த சோப் மாதிரி நிறைய நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
இது வந்து ஒரு வெளியில் வச்சாலே நீங்கள் ஒரு 1 ஹவர்லேயே எடுத்துடலாம். 1 ஹவர் கூட தேவையில்லை, ஒரு 1/2 ஹவர்லேயே அது உடனே கட்டி ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். சோப்பு வந்துடும். இந்த ஆட்டுப்பால் சோப்பு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. அதனால சருமத்தில் உள்ள அழுக்கு, கரும்புள்ளி, ஆழமான பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் குறைச்சி சருமத்துக்கு இயற்கையாக இளமையான தோற்றத்தை கொடுக்குது. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டுப்பால் சோப் வந்து நுரை எப்படி வருதுன்னு நம்ம இதிலையே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பரவாயில்ல, நுரையும் வந்து ஓரளவு நல்லாவே வந்துச்சு. சோப் வந்து போட்ட உடனே நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக அரை ஃபீல் தெரிஞ்சுது. நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.